குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 22/11/2024 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 15 நிமிடம். திதி இன்று இரவு 10 மணி 30 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 51 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் இன்று மாலை 3 மணி 57 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இரவு 10 மணி 30 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். இன்றைய தினம் அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 14 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 51 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது மகாலட்சுமி வழிபாடு. இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெற்றிலை எடுங்க, அதுல 1 ரூபாய் காயின், ஒரு கொட்டைப்பாக்கு, சிறிய துண்டு, ஒரு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய் வச்சு 4ஆ மடிச்சு மஞ்சள் நூல் சுத்தி பேக்கெட்ல வச்சுக்கோங்க. பர்ஸில் வச்சுக்கோங்க. பணம் நிச்சயமாக வரும். சரி, இன்னைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்ல போறேன். 2 பரிகாரம். அது மிக அற்புதமான ஒரு பரிகாரம். அந்த பரிகாரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். விருச்சிக லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும், தனுசில் சுக்கிர பகவான் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், கடகத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும், கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. நம்ம எல்லாரும் வெள்ளிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, அதுவும் சுக்கிர ஓரையில வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பு. சுக்கிர ஓரை என்பது பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதுவும் அந்த சுக்கிர ஓரையில மகாலட்சுமி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. அது நான் நிறைய சொல்லிட்டேன், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சிறிய பரிகாரம், 2 பரிகாரம் சொல்றேன். 1, கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த 10:30லேருந்து 11க்குள்ள. ஏன்னா 12 மணிக்கு மேல விருட்சத்தை நம்ம சுத்தக்கூடாது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த ராகு காலம் வரும்போது கரெக்டா 10:35க்கு அந்த அரச மரம் வேப்ப மர அடியில இருக்கக்கூடிய நாகங்கள் 2 பின்னிக்கிட்டு இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. 2 பின்னி ஒன்றோடு ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாகங்கள். அதுக்கு போயிட்டு 10:35 அப்ப போயிட்டு நீங்க பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அரளிப்பூ போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு ராகு காலத்திலையும் இதை செஞ்சுட்டு வரும்போது கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும், நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு பரிகாரம். 2வது பரிகாரம் என்ன அப்படின்னா, வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது இன்னைக்கு சிறப்பான ஒரு வழிபாடு சொல்ல போறேன். 3 20 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. 3 20 ரூபாய் நோட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 20 ரூபாய் நோட்டுன்றது 60 வரும், 6 வரும். 6ன்றது சுக்கிரனுடைய ஒரு எண். சரி, அது ஒன்று. சப்போஸ் 20 ரூபாய் நோட்டு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா 10 ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. 3 கூட எடுத்துக்கலாம். 3ன்றது 30, 30ன்றது குருனுடைய ஒரு இது. கரெக்டாக அந்த சுக்கிர ஓரையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சுக்கிர ஓரை
6 to 7 சுக்கிர ஓரை வரும். அந்த ஓரையில என்ன பண்ணுங்கன்னா அந்த நோட்டுக்கு சந்தனமும் குங்குமமும் வைங்க. மஞ்சள் வைக்காதீங்க, சந்தனம் வைங்க. சந்தனமும் குங்குமம் வச்சுட்டு அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வச்சுட்டு அதுல ஒரு சுருள் பட்டை அதை வச்சிருங்க. வச்சு சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க. ஓம் க்ளீம் க்ளீம் மகாலட்சுமியே நம, இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி அதுக்கு பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ண பிறகு அதை எடுத்து அப்படியே மஞ்சள் நூல் சுற்றி பர்ஸில் வச்சுக்கோங்க. பர்ஸு, பேகு இதில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை நம்பிக்கையோடு செய்யணும். ஏன்னா இந்த இடத்துல பச்சை கற்பூரத்துக்கு வசியத்தன்மை உண்டு, சுருள் பட்டைக்கும் வசியத்தன்மை உண்டு. அதனால இது அத்தனையும் அந்த நோட்டுல வச்சு பூஜை பண்ணி அதை அப்படியே சுருட்டி மஞ்சள் நூல் சுத்தி, நீங்க இல்ல வெள்ளை நூல் கூட சுத்தலாம். வெள்ளைன்றது சுக்கிரன், மஞ்சள்ன்றது குரு பகவான், சரிங்களா? சுத்தி நீங்க அதை பேக்கெட்லயோ இல்லையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கொள்ளலாம். இத வாரம் நீங்க செஞ்சாலும் ஓகே, இல்ல வாரம் என்னாலும் செய்ய முடியாது, ஒரு வாரம் மட்டும் செய்யுங்க, இல்ல மாசத்துக்கு ஒரு முறை செஞ்சு இதை வச்சுக்கோங்க. அந்த காசை அப்படியே எடுத்து உண்டியல்ல போட்டு வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க, சரிங்களா? சேர்த்து வச்சுக்கிட்டு அதை யாருக்கா அன்னதானம் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? சரி, அடுத்தது எப்பொழுதுமே சொல்ற மாதிரி ஐஸ்வர்ய பொடி, கந்திஷ்டி பொடி. நிறைய பேர் கந்திஷ்டி பொடி போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. ஐஸ்வர்ய பொடியும் அதுதான். அந்த ஐஸ்வர்ய பொடின்றது நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் வளர்த்துனதுக்கான ஒரு தாத்பரியத்தை அது கொடுக்கும். நீங்க ஒரு ஹோமம் வளர்த்துனா எப்படி இருக்கும்? வீடு சுபிட்சமா இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த ஐஸ்வர்ய பொடிக்கு ஒரு தன்மை உண்டு. பண வரவு, தன வரவு, குடும்பத்துல நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஏவல், பில்லி, சூனியம், செய்வின கோளாறு நீங்க குலதெய்வம் வீட்டுக்கு வருவதற்கான ஒரு யந்திரம் அது. அது 9க்கு 9 அந்த யந்திரம் வரும். அது ஒன்று வச்சு நீங்க பூஜை பண்ணாலே போதும். ஆனா எப்பொழுதுமே நம்ம தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யணும். அதை செய்யும் போதுதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நிறைய பேருக்கு நான் யந்திரம் கொடுத்து பிரம்ம முகூர்த்தத்துல சாமி கும்பிட சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை செஞ்சு இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கு. அதுக்கு உண்டான மந்திரங்களும் சொல்லியிருக்க. அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி இப்போ எனக்கு பாதி கடன்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடு செய்யணும். அதுதான். இப்ப நம்ம அந்த காலத்துல எல்லாம் கல்லை கூட சாமியா தான் வழிபட்டாங்க. நம்ம கல்லுன்னு பார்த்தா கல்லு, கடவுள்னு பார்த்தா கடவுள், அவ்வளவுதான். எல்லாமே நம்ம மனசுதான். மனசுக்கு இருக்கிற சக்தி உலகத்துல எதுவுமே இல்லை. நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன், மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு. ஆனா இன்னைக்கு யாருக்குமே மனசு செம்மை ஆகிறது இல்லை. ஏன்னா நிறைய துன்பங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள். அதனால அந்த மனசுல எதையுமே தீர்க்கமா ஒரு மந்திரத்தையோ ஒரு சாமி வழிபாட்டையோ செய்ய இயலல. அது யாரையுமே குறை நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி. நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள். ஏன்னா வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கடனை வாங்கி நிறைய செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறாங்க. அதனால நான் கொடுக்குற யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணவங்க அத்தனை பேருக்கும் இப்போ கொஞ்சம் கடன்லாம் எனக்கு அடைஞ்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் செஞ்ச வேலையை விட நல்ல பெரிய வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அதே மாதிரி பங்கு, அதாவது கூட்டு தொழில் செய்பவர்கள், அவர்களெல்லாம் சில பேருக்கு பங்குதாரர்கள்லாம் அவங்க தான் செய்யறாங்களே, நம்ம எதுக்கு போனோம் அப்படின்னு நினைப்பாங்க.
இன்றைய தினம் பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். எதிராக இருந்தவர்களாம் விலகி செல்வார்கள். உறவுகள் மத்தியில செல்வம் செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு மேம்படும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும். நம்பிக்கை உரிய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உழைப்பு மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. அதிசய வடதிசை அசைன் 5ஆம் எண் அஸ்வினி சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பரணி நட்சத்திரக்கார் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள்லாம் வலிய வந்து உங்களிடம் பேசுவார்கள். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்டகால எதிர்ப்புகளை எல்லாம் விலகும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. இறை வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் திருப்தி ஏற்படும். வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுங்க. கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். சந்தோஷம் பெருகும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையோடு செயல்படுங்க. தள்ளி போன சில காரியங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். பயணங்களால் உற்சாகம் ஏற்படும். உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்துல வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். அதிசய வடகு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துக. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். மின்னணு சாதனங்களில் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மனதளவில் சில திடீர் முடிவுகளை எடுப்பீங்க. தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுங்கள். மனதளவில் தைரியம் அதிகரிக்கும். புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் உடல்ல சோர்வு ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய பேச்சில ஒரு கனிவு இருக்கும். அந்த கனிவால் உங்கள் மீதான நம்பிக்கை அடுத்தவர்களிடம் மேம்படும். இன்றைய தினம் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய சுய முயற்சியால நிறைய முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும். வெளிவட்டார செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும்.
மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள்லாம் கிடைக்கும். மூத்த சகோதர வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வேகம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசு சார்ந்த காரியத்துல ஒரு வேகம் ஏற்படும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் மேலோங்கும். பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழியில உதவிகரம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் ஆளுமை திறன் மேம்படும். உறவினர்கள் மத்தியில செல்வம் செல்வாக்கெல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடகிழக்கு திசை அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள்லாம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான வர்த்தக முயற்சிகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துல உயர்வுக்கான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆன்மீக துறையில ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள். நண்பர்கள் வழியில ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் பரிசு பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர் எடுக்கின்ற முயற்சிகள் அனுகூலமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாகவும் இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தை இன்னைக்கு செயல்படுத்துங்க. இன்றும் சந்திராசிரமம் இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர் சந்திராசிரமம் இருக்கு. அரசு சார்ந்த செயல்களை வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. உறவுகள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். தொழில் சம்பந்தமான முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். விளையாட்டான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். எதிலும் நிதானமும் திட்டமிடலும் வேண்டும். சிறுதூர பயணங்கள்ல கவனத்தோடு செயல்படுங்க. வழக்கு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை. அதிசய எண் 4 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தை விட விவேகம் தேவை. புராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்துல உங்களுடைய வேலையில ஒரு உயர்வுக்கான சிந்தனை இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்துல புதிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் நல்ல சந்தோஷமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். தடைபட்ட சில சுப காரிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு தருணம். பிரபலமான ஒரு அறிமுகம் ஏற்படும். உங்கள் செயல்பாட்டில் லாபகரமான கண்ணோட்டம் அதிகரிக்கும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை. அதிசயின் 8 அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம், புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தடைபட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். வங்கி சம்பந்தமான காரியங்கள்லாம் நிறைவேறும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்லுங்கள். மற்றவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மை. இதுவரைக்கும் நின்று போய் இருந்த சரக்குகள் எல்லாம் விற்பனையாக கூடிய ஒரு தருணம்.
வழக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடதிசை அதிசயன் 1ஆம் எண் அசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உயர் பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்க, வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்வி குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கலை பொருட்களை சேர்க்கை ஏற்படும். தெய்வீக காரியங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். மனசுல ஒரு புதிய தேடல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதிசய தெற்கு திசை 7ஆம் எண் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை தேடணும் நினைத்திருந்தால் இன்றைக்கு அது சித்தியாக கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.